பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். காலையிலே ஆராதனையிலே ஒரு பகுதி சற்று நேரம் ஒரு தியானித்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை நான் காலையில் தானே சொல்லியிருந்தேன். இந்த மாலையிலே நாம் அதன் ஆழங்களை நாம் நிச்சயமாக தியானிப்போம் என்று சொல்லி, முதலாவது இந்த வசனத்திற்கு நேராய் வருவோம். வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், அதிலே 8வது வசனத்தின் ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆங்கிலத்தில் இப்படியா எழுதியிருக்கிறது, pursue for you shall surely overtake them and without fail recover all. 1 Samuel chapter 30 verses 8. ஒரு translation NLT என்ன சொல்லுதுன்னா, yes, go after them, you will surely recover everything that was taken from you. ஆங்கிலத்தில் எனக்கு இந்த 2 பதமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, ஒன்று you shall surely overtake, you shall surely overtake. ரெண்டாவது என்ன அப்படின்னா everything that was taken from you, உன்னிடத்தில் இருந்து பறித்து கொள்ளப்பட்ட எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். Praise the Lord. ஆமென். நான் என்ன இழந்திருக்கிறேன் அப்படின்னு அறிந்து கொள்வதே ஒரு வெளிப்பாடு. 100 ஆடுகள் இருந்து அதிலே ஒன்று காணாமற் போனால், what is lost, what I have lost, நான் என்ன இழந்திருக்கிறேன், இது ஒரு வெளிப்பாடு. என்ன இருக்கு என்று அது ஒரு வெளிப்பாடுன்னு சொன்னா, what I have, if that is a revelation, what I have lost, it is also a revelation. ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும், நான் என்ன இழந்திருக்கிறேன். Praise the Lord. ஆமென். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். எல்லாம் சிரிச்சாங்க. ஏன் சிரிச்சாங்க? அவங்க சொன்னாங்க, நாங்க யாருக்கு அடிமைப்படவே இல்லையே, நாங்க விடுதலையோடு தானே இருக்கிறோமே என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஆவியிலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள ஆவியின் அனுக்கிரகம் அவசியமாயிருந்தது. பவுலும் சீலாவும் மாம்சத்தின்படி கட்டுண்டவர்களாயிருந்தார்கள். மாம்சத்துல, இந்த ஃபிளஷ், அவங்க சிறைப்பட்டவர்களாய், கட்டுண்டவர்களாய், they were like captives, Paul and Silas, but in their spirit they were at liberty. ஆவியிலே அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் விடுதலையோடு கூட இருந்தார்கள். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா, சரீரத்துல நல்ல விடுதலையா இருக்கிறோம், ஆனா ஆவியிலே சிறைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்வதும் வெளிப்பாடு என்று சொன்னால், நான் என்ன இழந்திருக்கிறேன் என்று நிதானிப்பதும் வெளிப்பாடுதான். So whatever that is taken from me, everything that is taken from me, everything that is taken from you, the Lord is promising that you will recover everything. Praise the Lord. Amen. So this is a month, not just a month of compensation, but I strongly believe He's going to release more than what needs to be compensated. எது உங்களுக்கு நியாயப்படி திரும்பி கிடைக்க வேண்டுமோ, எதை நீங்கள் இழந்திருந்தீர்களோ அதையெல்லாம் கடந்து அவர் நிறைவானவைகளுக்கு நேராய் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா.
அப்ப ரொம்ப முக்கியமா சில அபிஷேகம், அனாயிண்டிங். ஒன்னு என்ன அப்படின்னா, anointing to overtake. God is going to release an anointing over your life and you shall surely overtake. நிச்சயமாகவே நீங்கள் முந்தி செல்வீர்கள். Praise the Lord. 6 மாதம், 6வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒருவேளை இத்தனை நாட்களும் சில காரியங்களை நீங்க பின்தங்கி வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, hey, I'm going to anoint you and this anointing is going to, take you in God's speed and you will surely overtake everyone that has overtaken you. உங்களை முந்தி சென்ற சகல சூழ்நிலைகளையும் நீங்கள் முந்தி செல்ல போகிறீர்கள். Hallelujah. Praise the Lord. Amen. And you will move with revelation, knowing what you have lost, and you will take it back. It is also a season of taking over. Praise the Lord. Amen. So இந்த மந்த் எப்படி வச்சிருக்கோம்? மந்த் ஆஃப் டோட்டல் ரெக்கவரி அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கோம்? மந்த் ஆஃப் ஓவர்டேக்கிங் and month of taking over. Praise the Lord. Amen. So நிச்சயமாக தேவன் இந்த வார்த்தைகளின்படியே ஆசீர்வதிப்பார். இப்போ ரொம்ப முக்கியமா ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து ஆடியோவில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், 5 குறிப்புகள் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சர்வீஸில் வந்து பேசியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கலெக்டிவாக போய் திரும்ப கேட்டுக்கோங்க. நான் இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன், தாவீதுடைய வாழ்க்கைய இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். we are going to என்ன சொல்லலாம் தெரியுமா, ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம். தாவீதுடைய வாழ்க்கையை ஆபரேஷன் பண்ணி பார்க்க போறோம். எப்படி இருந்துச்சு, என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க வாசிங்க. அதாவது 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 29 அதிலே கடைசி வசனம் 11ஆம் வசனம். அது இவ்விதமாய் சொல்லுகிற, வாசிங்க. அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தீன் தேசத்திற்கு பொழுது விடுகிற நேரத்திலே. So apparently நீங்க பாருங்க, he has started early. பொழுது விடுகிற நேரத்தில் புறப்பட்டும் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே, இந்த அதிகாரத்தின் துவக்கமே சத்துரு முந்திக் கொண்டதை தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. Before they could reach Ziklag, இங்கே வருவதற்கு முன்பதாக சத்துரு முந்தி செயல்பட்டு விட்டான். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலையில் எழுந்து புறப்பட்டான், ஏர்லியரா கிளம்புனா, ஆனாலும் he was delayed. இந்த மாதத்துல ஆண்டு சொன்னாரு 2 விஷயங்கள். ஒன்று அனாயிண்டிங், இன்னொன்று விஸ்டம். நீங்க ஆண்டோட கேட்கணும், லார்ட் இன்க்ரீஸ் மை ஃபெய்த், என் விசுவாசத்தை நீங்க அப்கிரேட் பண்ணுங்க ஆண்டவரே. Only when God upgrades your faith you will know what to ask. எதை எப்ப எப்படி யார்கிட்ட கேட்கணும்னு தெரிவதற்கு உங்களுக்கு விசுவாசம் உயர்த்தப்பட வேண்டும், தரம் உயர்த்தப்பட வேண்டும். Praise the Lord. Amen. சரி, நான் நம்புகிறேன். இப்போ என்னுடைய சபையில வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கிட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 20,000 பேர் வேணும்னு கேட்கிறேன். இந்த ஃபெய்த் அதுக்கு ஒத்து வராது. அப்ப என்னுடைய ஃபெய்த் என்ன வேணும்னா அப்கிரேட் ஆக வேண்டும். நீங்கள் தேவனிடத்தில் சில அரிதானவைகளை கேட்கும்படிக்கு உங்கள் விசுவாசம் தரம் உயர்த்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையில பர்த்திமேயை பத்தி சொன்ன, ஏற்கனவே ஒரு பிரசங்கத்துல சொன்ன குறிப்பு தான். பர்த்திமேயுடைய விசுவாசம் தரம் உயர்த்தப்பட்டபடியினால் அவன் அந்த பெரும் கூட்டமான ஜனங்கள் வந்த போது அந்த கூட்டத்தை அவன் கண்டுகொள்ளவே இல்லை.
ஏதாயிலும் கிடைச்சா போதும் நினைச்சிருந்தா அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். அவனுடைய faith was upgraded, so he was so particular to receive only from Jesus. Praise the Lord. எனக்கு தேவையான ஒன்று, அத்தியாவசியமான ஒன்றை இவரால் மட்டும்தான் தர முடியும் என்கின்ற அந்த ஒரு தெளிவை விசுவாசம் அவனுக்குள் அருளினது. Praise the Lord. ஆமென். நிறைய நேரங்கள்ல ஜீசஸ பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நம்ம வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். யோசனை பண்ணி பாருங்க, இயேசு நடந்து வந்த போது திரளான ஜனங்கள் இருந்தாங்களே, அந்த திரளான ஜனங்கள்ல ஏன்னா முன்னடப்பவர்கள்னு வேதம் சொல்கிறது. முன்னடப்பவர்கள் ஏதோ எம்எல்ஏ முன்னாடி போயிருப்பான், மந்திரி முன்னாடி போயிருப்பான், எவனோ அப்படிப்பட்ட ஆட்களை இயேசு வச்சுக்கிட்டே நம்ம அங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் ஏதாவது தர மாட்டாரா, அவர் ஏதாவது செய்ய மாட்டாரா, இவன் ஏதாவது செய்ய மாட்டானா? ஆனா நம்ம இதெல்லாத்தையும் தாண்டி நம்முடைய விசுவாசம் தரம் உயர்த்தப்படும் என்றால் நம்ம சொல்லுவோம், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி ஃப்ரம் ஜீசஸ். என்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு மருத்துவரிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து மாத்திரமே. ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அவர்தான் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் உங்களுக்குள் உண்டாகும் போது அவரால் உங்களை கடந்து போகவே முடியாது. Praise the Lord. ஆமென். நீங்க பெரிய காரியம் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே upgrade my faith to a next level, to a level in which I will definitely ask the right thing and I will receive it from you. சீஷர்களை பார்த்து சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றையுமே கேட்கவில்லைன்னு சொன்னார். ஏன்? அவர் நினைச்ச மாதிரி அவங்க எதையுமே கேட்கவே இல்லை. அவங்க எல்லாம் வெறும் காஃபியும் வடையுமா இருந்திருக்காங்க. ஏதாவது கிடைச்சா போதும். அப்படி இல்லை. உங்கள் விசுவாசம் தரம் உயர்த்தப்படும் என்றால் நீங்கள் சரியானவைகளை கேட்க முடியும். Praise the Lord. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிந்தி போனதற்கு காரணம் என்ன? சிக்லாக் சிறைப்பட்டு போனது, சிக்லாக் சூறையாடப்பட்டது, சிக்லாக் சுட்டரிக்கப்பட்டது. இந்த சிக்கல்களுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுதான் இன்னைக்கு ரொம்ப டீப்பரா நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே தியானிக்க போறோம் இந்த மாதத்திலே. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதத்துல உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, அப்கிரேடட் ஃபெய்த் தேவை. வேற என்ன தேவை? அனாயிண்டிங் தேவை. வேற என்ன தேவை? விஸ்டம் தேவை. ஹல்லேலூயா. Praise the Lord. You need to pray for pray and ask God to upgrade your faith. You must pray for an increase in the anointing, and you must pray that the Holy Spirit should help you to operate in divine wisdom. Praise God. Amen. So இந்த மூணையும் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், you will never miss your opportunities. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் தேவன் ஆயத்தப்படுத்தின சில தருணங்கள் இந்த மாதத்துல வருது. இந்த மாதத்துல வருது. It is going to come very, 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 very close to you, and it is up to you to receive it, to take it. Praise the Lord. Amen. Bible says the kingdom of God suffers violence, and the violent take it by force. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் பிரவேசிக்கிறார்கள். எனவே நீங்கள் உரிமையோடு எடுத்துக்கொள்ள வேண்டியவைகள் உண்டு. அவைகளை தேவன் உங்கள் வசமாய் திருப்பி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ கொஞ்சம் டீப்பரா போணும். இப்ப நல்லா கவனிங்க, டேவிட நமக்கு யாருனே தெரியாது. நமக்கு யாருனே தெரியாது. David was just a nobody before his anointing. அப்படிதானே? தாவீதை யாருனே நமக்கு தெரியாது. தாவீத எப்படி தெரியும் அப்படின்னா, அவன் அபிஷேகிக்கப்பட்ட போதுதான் நமக்கு அவனை தெரியும். நம்ம எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இப்ப வரிசையா நான் என்ன சொல்றதை கவனிங்க. இந்த அபிஷேகம், அனாயிண்டிங், உங்க மேல அனாயிண்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதுல தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There's a purpose behind your anointing, whatever you are carrying. அதுக்கு பின்னாடி ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது.
அதுக்கு பின்னாடி ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. Praise the Lord. ஆமென். இன்னும் நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. இந்த அனாயிண்டிங் it confines you to a place and it actually positions you according to the perfect will of God. தேவனுடைய திட்டத்தின்படி இந்த அபிஷேகம் உங்களை நகர்த்தி 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 சரியான ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதிலே முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ரைட். இந்த வசனத்தை அப்படியே வச்சு கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோமே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சிக்லாகின் சிக்கல் அல்லது சிக்லாக் சுட்டரிக்கப்பட்டதே அதுக்கு யாரு காரணம்? இல்லைன்னா ஏன் சுட்டரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்வீங்க அமலேக்கியர் வந்தாங்க, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னா சொல்வீங்க. இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் தெரியுமா? சில சிக்லாகுகளை தேவன் இந்த மாதம் உங்க வாழ்க்கையிலிருந்து சுட்டரிக்க போகிறார். ஆண்டவருக்கு என்ன தெரியுதுன்னா, சிக்கலாக இருக்கிற வரைக்கும் உனக்கு சிக்கல் தான்ப்பா. ஏன்னா இந்த சிக்கலை நீயே தான் தேடிக்கிட்டு இருக்கிற. அதனாலதான் இந்த வசனத்தை வாசிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல், பாத்தீங்களா, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த அனாயிண்டிங், இந்த அபிஷேகம் எந்த எல்லைக்கு உட்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா இஸ்ரவேலின் எல்லைகளுக்கு உட்பட்டது. கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமானா கை உயர்த்துங்க. ஆமாவா? ரைட். அப்படி என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, your anointing, it talks about a place. It will position you. It will confine you to a place. It is connected to a place. It is connected to the plan of God. தேவ திட்டத்தோடு தேவ நோக்கத்தோடு இணைக்கப்பட்ட ஒன்று. அதனாலதான் உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குன்னா அதை வச்சு ஏதோ ஒரு பிளான் இருக்கு அவருக்கு. அது சில எல்லைகளை குறிக்குது. ஹல்லேலூயா. அப்போ இவன் மேல அபிஷேகம் வந்துச்சு 16ஆம் அதிகாரத்துல. அது வரும் பொழுது அதுல ஒரு மேப் வந்துருச்சு. எப்பா, நீ இந்தியாவை அரசாங்கம் பண்றதுக்கு உனக்கு அபிஷேகம் இல்லப்பா. உனக்கு எதுக்கு அபிஷேகம்? இஸ்ரவேல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப ரொம்ப முக்கியமா என்னன்னா, தாவீதை பொறுத்த வரைக்கும் அவன் மேல இருந்த அபிஷேகம் அவனை இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளதான் வைக்கும். அப்படிதானே? அங்கதான் அவனை உயர்த்தும். இப்போ அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா சிக்லாகு. நீங்க இந்த வசனத்தை கூட வாசிங்க, இன்னும் கொஞ்சம் புரியும். 1 ராஜாக்கள் 19 அதுல 8, 9. 1 ராஜாக்கள் 19 அதிலே 8, 9. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆமென். பாத்தீங்களா? அதாவது தூங்காமலே நடந்திருக்கான்னா எலியாதான். 40 நாள் இரவு பகல் நடந்து எங்க போயிருக்கான்னா ஓரேபுக்கு போயிருக்கிறான். அங்க ஒரு கெபியில போய் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? இங்கே உனக்கு என்ன காரியம்? You are no way connected. This place is not connected with your anointing. Why you are here? உன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையப்பா, ஏன்பா இங்க வந்திருக்கிறேன்னு கேட்கிறாரு. இங்கே உனக்கு என்ன காரியம்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அது ஒரு சயின்டிஸ்டுக்குரிய அபிஷேகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க பஞ்சர் கடையில உட்கார்ந்துருந்தா என்ன வேலை? ஆண்டவர் கேட்பாரு, ஏன்பா உன்னை என்னமோ நான் நினைச்சு அபிஷேகம் பண்ணிருக்கிறேன், நீ என்னன்னா இங்க உட்கார்ந்து டீ ஆத்தி கொண்டிருக்கிறாயே, என்ன வேலை? கேட்பாரா இல்லையா? நல்லா கவனிங்க. இஸ்ரவேலின் எல்லைகளுக்கு உட்பட்ட ஒரு அபிஷேகம் அங்கதான் இருக்கணும், அதுதான் அபிஷேகம். ஆனா இங்க இருக்கிறான் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவன் சிக்லாகில் இருக்கிறான். இந்த சிக்லாகுடைய சரித்திரத்தை கொஞ்சம் வேகமா பார்ப்போம். 1 சாமுவேல் 27 அதுல 5ல இருந்து 7 வரைக்கும் சீக்கிரமா வாசிங்க. 1 சாமுவேல் 27 அதுல 5ல இருந்து 7. தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பானேன் என்றான். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். ஆமென். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிக்லாகு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்ல, சிக்லாகு ஆக்கீஸின் ஆசீர்வாதம். அதுதானே? நமக்கு பாருங்க, ஆபிரகாம் போய் யார்ட்டையாவது இடம் கேட்டிருக்கானா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு இடம் உண்டாக்குறேன்னாரு, நீ கால் மிதிக்கிறதுலாம் உனக்கு தரேனாரு. இந்த தாவீது போய் ஆக்கீஸ்ட போய் கேட்கிறான், எனக்கு என்ன பண்ணுங்க, இடம் உண்டாக்கு, எனக்கு ஒரு இடம் தாங்க. இங்க பாருங்க, நாட்டில் உள்ள ஊர்களில் ஒன்றில் எனக்கு இடந்தாரும், இடந்தாரும், எனக்கு கொஞ்சம் இடத்தை கொடுங்களேன், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்களேன் போய் கேட்கிறான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சுட்டரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அமேன். சில சிக்கலாகுகள் சுட்டரிக்கப்பட்ட, அன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், தைரியமா சொல்றேன், இந்த மாதத்துல சிலருடைய கூடு கலையுது. கூட்டை கலைக்கிறார். அவருக்கு தெரியும், கூட்டை கலைச்சாதான் அது உயர பறக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, கல்லும் பரவாயில்ல, முள்ளும் பரவாயில்லன்னு சொல்லி மெத்தையாட்டம் அங்கேயே இருந்துருவேன். கூட்டை கலைக்கிறேன் நான் சொல்றாரு. உன் சூழ்நிலையை நான் மாத்துகிறேன், அப்பதான் நீ என்ன பண்ணுவ, உயர பரப்ப. சிக்கலாக என்பது இது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல, இது அவனே தேடிக்கொண்ட சில ஏற்பாடு. ஆகீஸ்ட போய் கேட்டு அதுல சொல்றதுல ஒண்ணு இதை வாசிங்க, ரொம்ப அது ரொம்ப எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதாவது உங்களுடைய அடியான் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம். தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமா இருப்பானேன் என்றான். பாத்தீங்களா? ராஜதானி பட்டணத்துல நான் எங்க இருக்கணும்? விஐபி எல்லாம் வாழ்ற இடத்துல நான் எங்க இருக்கணும்? நான் ஏதோ சாதாரண ஆளுங்க, ஏதோ ஒரு ஓரமா ஒரு ஒரு குச்சியோ குடிசையிலையோ இருந்துட்டு போறேன்னு சொல்றதுதான் தாவீது சொல்லிக்கிறான். இன்னைக்கு அதனாலதான் தாவீது ஆபரேஷன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கெல்லாம் அவனுடைய ஒரு சைடு தானே தெரியும், இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதத்துல இவ்விதமாய் செயல்பட மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நம்ம நேர ரீவைண்ட் பண்ணி எங்க இருந்து வரணும் அப்படின்னா 21ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம், அதிலே 3வது வசனம் வாசியுங்கள். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆமென். அப்படியே 8வது வசனத்தை வாசியுங்கள். 8. தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். ஆமென். நல்லா கவனிங்க. அதாவது தேவ பிரசனத்திற்கு வந்திருக்கிறான். அகிமெலேக்கின் இடத்திலே, தேவ பிரசனத்திலே, நோப் என்னும் ஆசாரிய பட்டணத்திலே ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறான். இங்கே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே அப்பம் இருந்தது, இங்கே ஆயுதம் இருந்தது. அது மட்டும் இல்லாம தேவன் ஒரு நபரை, ஒரு மனுஷனை அங்க தடைப்படுத்தி வைத்திருக்கிறார்.
1 சாமுவேல் 21:7 வாசிங்க. 1 சாமுவேல் 21:7. சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய நல்லா மேய்ப்பர். கவனிங்க. ரைட், இருக்கட்டும். பாருங்க, தோவேக்கு, எனது தோவேக்கு தான் நோபில் இருந்த ஆசாரிகள் அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணினவன். ஓகே, இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு அப்பம் வச்சிருக்கிறாரு, அங்க ஒரு ஆயுதமும் வச்சிருக்கிறாரு, அங்க ஒரு ஆளையும் வச்சிருக்கிறாரு. அப்பம் இருக்கிறது, ஆயுதம் இருக்கிறது, ஆளும் இருக்கிறது. இங்க என்ன ஒன்னே ஒண்ணு, இதை வாசிங்க, அப்ப உங்களுக்கு புரியும். 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 21:9. அதற்கு ஆசாரியன், நீர் ஏழை பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். நல்லா கவனிச்சிட்டீங்களா? இங்க இந்த வசனத்தை கவனிங்க. ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அப்ப என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நல்லா அந்த மூட கவனிச்சுக்கோங்க. அப்பம் இருந்தது, ஆயுதம் இருந்தது, ஆளும் இருந்தது. இதுக்கு பின்னாடி ஒன்னே ஒண்ணு இருக்கு, அதான் ஏபோத். ஏபோத், இந்த ஏபோத் எங்க இருக்குன்னா, பட்டயத்துக்கெல்லாம் முன்னாடியே இருக்கு, ஆயுதத்துக்கெல்லாம் முன்னாடியே இருக்கு. ஏபோத், ஏபோத்னா என்ன? அந்த காலத்துல ஏபோத் எதுக்கு அடையாளம் சொன்னா, அந்த ஏபோத்தை வைத்துதான் தேவனுடைய வழிநடத்துதலை கேட்பார்கள். இந்த இன்னைக்கு கொடுக்கிற செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா என்ன தெரியுமா? ஏபோத்தை எடுத்துக்கொள். ஏன்னா அவன் கேட்கிறான், ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. தாவீது கேட்கிறான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல, எல்லாமே குழப்பமா போயிருச்சு, எல்லாமே நஷ்டமா போயிருச்சு, எல்லாமே இழந்து போயிட்டேன், அழுகிறதுக்கு பலன் கூட இல்ல. அந்த சூழ்நிலை கேட்கிறான், அந்த ஏபோத்தை கொண்டு வா. இதுதான் இந்த நல்ல கவனிங்க, அபிஷேகம் தாவீது மேல் இருந்தது. ஆனா தாவீது அஞ்ஞானமாய் செயல்பற்றின ஒரே ஒரு தருணம் தான் இந்த 21ஆம் அதிகாரம். என்ன செஞ்சிருக்கணும்? நான் அதை சொல்றேன். என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருந்தா சரியா இருந்திருக்கும்? நல்லா கவனிங்க. 3 நான் சொன்னேன். அதாவது அப்பம் இருக்கிறது, ஆயுதம் இருக்கிறது, ஆளும் இருக்கிறது. சரியா? ஏன்னா பின் நாட்கள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தாவீது சொல்றான், அது என்னுடைய பிழை, என்னுடைய தவறு, என் நிமித்தமாதான் அந்த அந்த ஆசாரிகள் எல்லாம் மரித்து போனார்கள் அப்படின்னு அதை உணர்ந்து சொல்றான் தாவீது. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாருங்க, அந்த ஏபோத்தை மட்டும் அன்றைக்கு எடுத்திருந்தால், அந்த ஏபோத்தை எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு தெளிவான கைடன்ஸ் கிடைத்திருக்கும். தேவ ஞானத்தால், தேவ ஆலோசனையால் நடத்தப்பட்டிருப்பான். அப்பத்தை சாப்பிட்டிருப்பான், ஆயுதத்தை எடுத்திருப்பான், ஆளை கொண்டிருப்பான். அந்த தோவேகு கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன், அவனை தேவன் அவருடைய பிரசனத்தை தடைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா இவ்வளவு காரியங்களும் கோர்வையா இருந்திருக்க, தாவீது தோவேக்கை தப்ப விட்டான். தாவீது தோவேக்கை தப்ப விட்டான். அதனாலே நோப் என்னும் ஆசாரிய பட்டணம் முழுவதுமாய் அழிந்து போனது. இது வேத சரித்திரம். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த மாதத்துல சொல்றேன், see, God will bring forth opportunities, but in order to make use of them you need divine wisdom and guidance. தேவ ஆவியானவர் உங்களை சரியா நடத்தணும். அதுக்கு தான் அந்த காலத்துல ஏபோத்தை எடுப்பார்கள், இந்த காலத்துல ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை சரியா நடத்துறதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் ஆவியானவரை சார்ந்து கொண்டு எடுக்கும் எந்த தீர்மானமாக இருந்தாலும் அந்த தீர்மானங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், அது வாய்க்கும். இப்ப பாருங்க, just because lack of wisdom, ஞானமா செயல்படாததுனால அவன் தனக்கு கை கிட்டின தருணத்தை நழுவ விட்டான். அதை தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில அவன் டீக்ரேட் ஆகிறத பார்க்கிறோம். He just going down,
ரொம்ப கீழ்த்தரமா ரொம்ப கீழ்த்தரமா இறங்க ஆரம்பிக்கிறான். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சில வசனங்களை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் வாசிக்கலாம். 12 அதே 21 12-13 பாருங்க. இந்த 1 சாமுவேல் வார்த்தைகளை 21. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விலப்பண்ணி கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? கையிலே பட்டயம் இருக்கிறது, ஆனால் இருதயத்துக்குள் பயம் இருந்தபடினால இப்போ அந்த மாம்சமா செயல்படுறதுடைய துவக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, பைத்தியக்காரனை போல அவன் காணப்படுகிறான். தாவீது பில்லவட் தான், அனாயிண்டட் தான். ஆனா அந்த அதர் சைட் ஆஃப் டேவிட், பைபிள் இதெல்லாம் மறைக்காம எழுதி வச்சிருக்கு. ஏன்னா வேதம் எல்லாத்தையும் சரியா காட்டுது. Yes, he was anointed, but just because he was doing something foolishly, ஞானம் இல்லாமல் செயல்பட்டவன். அவன் ஞானம் தேவதூதருடைய ஞானம் போல் இருக்கிறது என்று பின்னாட்களில் சொல்லப்பட்டாலும் அவன் தவறு செய்த காரியங்கள் வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்ம பாருங்க, ஒரு தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதல் புடவையில சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிற அர்த்தம்னா பழசு, அவ்வளவுதான், அடக்கம் பண்ணப்பட்ட ஒண்ணு, அதை எடுக்க கூடாதுப்பா. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஏபோத் இருக்கு. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்முடைய வீழ்ச்சிகளுக்கு காரணம் என்னன்னா, நாம் பழசுல இருந்து எந்த ஒண்ணு கொண்டு வரோம். We are bringing something from the old. பழசுல இருந்து நம்மளை முற்றிலுமா புதுசாக்கிட்டார் ஆண்டவர். You are a new wine skin, new wine in a new wine skin. நீங்கள் புது துருத்தியில் இருக்கிற புது திராட்சை ரசம். பழசப்ப எதுவுமே எடுக்கக்கூடாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த பழச உள்ள புடவை சுருட்டி சேலையால சுருட்டப்பட்டிருக்கிறத திரும்பமா எடுக்கிற பாருங்க. நான் சொல்றேன், நல்லா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. whenever you operate in flesh you are weak, you will stumble and you will fail. so நமக்கு என்ன செய்யணும்னா, you operate in the spirit. ஆவியிலே நீங்கள் செயல்பட தொடங்குவீர்கள் என்றால் நிச்சயமாய் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த மாதத்துல ரொம்ப அது தேவை. அடுத்த சண்டே பெந்தெகாஸ்டல் சண்டே. அதனால அடுத்த சண்டேக்கா நீங்கள் ஆயத்தமாகுங்க. எவ்ரி டே ப்ளீஸ் ப்ரே அட்லீஸ்ட் 1 hour. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேவன் ஒரு வல்லமையான அபிஷேகத்தை சபைகளில் ஊற்ற போகிறார். நம்முடைய சபையில இந்த ஈவினிங் டைம்லயும் நிச்சயமா அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பற்பல இடங்கள்ல இருந்து நீங்க இணைஞ்சிருந்தாலும் இந்த நெட்வொர்க்ல அதே அனாயிண்டிங் ஆண்டு ரிலீஸ் பண்ணுவார் நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ பாருங்க, ஒரு தவறான தீர்மானம் அதை எடுத்து அதை தவறாக செயல்பட ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வீழ்ச்சிகள். எந்த அளவுக்கு அவன் வீழ்ச்சி அடைந்திருக்கிறான்னு நான் உங்களுக்கு சில விஷயத்த சொல்றேன் பாருங்களேன். அவனுடைய யோசனை எப்படி இருந்துச்சு? 1 சாமுவேல் 27 அதுல 1-2 வாசிங்க. 1 சாமுவேல் 27 அதுல 1-2. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாட்டிலும் ஒரு நாள் சவுலின் கைகளினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு போதும்பா, எவ்வளவு கீழ்த்தரமான யோசனை பாத்தீங்களா? அப்படிதானே அங்க சொல்றான் பாருங்க. எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். அதுக்கு அவன் அபிஷேகித்தார் ஆண்டவர். நம்ம மேல அனாயிண்டிங் இருக்கு, ஆனா நம்ம வார்த்தை எப்படி இருக்கு? இது மாதிரிதான் இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க. See, அதான் you must know, the anointing that is upon you. What kind of anointing? அதாவது எலியா இயேசுவேலுக்கு பயப்படுறான். எலியாவுக்கு தெரியாது, எலியாவே உனக்கு சாவே இல்லை. அப்படிதானே? எலியா, நீ சாகவே முடியாது, நீ எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவன் தெரிஞ்சிருச்சுன்னா பயப்படுவானா இல்லையா? பயப்படவே மாட்டான். உங்களை குறித்த உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது, இதை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. அவங்க பாருங்க, அவன் சொல்றான்,
எந்த நாளாகிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையினால் மடிந்து போவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் செயல்பட ஆரம்பிச்சான். இதை விட இன்னும் கொஞ்சம் கீழே போய் பாருங்க என்னெல்லாம் இருக்குன்ட்டு. 1 சாமுவேல் 28 அதுல 2 வாசிங்க. தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக நான் உன்னை எந்நாளும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான். மெய்க்காவலன் என்ன அர்த்தம் தெரியுமா? பாடி கார்டுன்னு அர்த்தம். அனாயிண்டிங்கோட பர்பஸ் என்ன? டு மேக் ஹிம் எ கிங், அப்படிதானே? இஸ்ரவேலின் எல்லையிலே ராஜாவாக ஏற்பட வேண்டிய ஒருவன் இப்ப சொல்றான், நான் வாட்ச்மேனா வேலை பார்க்கட்டுமான்னு கேட்கிறான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் சிக்லாக். உண்மையிலேயே சிக்லாக்னா என்ன தெரியுமா? வேலி, ஒரு பள்ளத்தாக்கு. இங்கிருந்து அடுத்து தேவன் அவனை எங்க கொண்டு வந்தாரு நீங்க வாசிக்கலாம். அதை சொல்லி நான் முடிக்க போறேன். எங்க கொண்டு வந்தாரு அப்படின்னா 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள். ஆமென். சிக்லாக்ல இருந்து எங்க வந்திருக்காங்க தெரியுமா? எப்ரோன். உங்களுக்கு தெரியும், எபிரோன் வந்து காலேப் சொல்றான், எபிரோனை பார்த்து சொன்னா, அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். From a valley, to a hill country. From a valley to a hill country. இதுதான் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில நடக்கணும். அபிஷேகம் உங்களை ஒரு எல்லைக்கு கொண்டு வருது. ஒரு எல்லையில உங்களுக்கு ஒரு ஆளுமை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அங்க உங்களை இந்த வருடத்தில், இந்த மாதத்துல அந்த அபிஷேகம் உங்களை அந்த எல்லைக்கு நேராய் நிச்சயமாய் நடத்தும். Praise the Lord. You are anointed to have dominion over everything. You are anointed to walk in abundance. Praise the Lord. சம்பூர்ணத்தை பெற்றுக்கொண்டு நடக்கவும் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளவும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் சிக்கலாகில் இருக்கிற வரைக்கும் சிக்கல்கள் மாறுவதில்லை. ஆண்டவர் இந்த இரவு சொல்லுகிறார், I am moving you. I am moving you to the right place. சரியான இடத்திற்கு நான் உன்னை நகர்த்துகிறேன். சரியான நகர்வுகளை வாழ்க்கையில கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. ஆமென். 5 காரியங்களை காலையில சொன்னேன். தாவீது முந்தி கொண்டான். இந்த அபிஷேகம் தான் முதல்ல உங்க வாழ்க்கையில செய்ய போகுது. இந்த மாதத்துல நீங்கள் முந்தி செல்ல வேண்டிய இடங்கள் உண்டு. தாவீது முந்தி கொண்டான். அதுபோல God's anointing that is upon you is going to cause you to overtake. நீங்கள் முந்திக் கொள்வீர்கள். 2வது 1 சாமுவேல் 30:17 படி தாவீது முறியடித்தான் என்று எழுதியிருக்கிறது. David subdued everything. அதே போல நீங்கள் வெற்றி பெறுகிறதற்கு இந்த அபிஷேகமானது இந்த மாதத்திலே சகல சூழ்நிலைகளையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தேவன் அதை செய்கிறார். 3வதாக தாவீது விடுவித்தான் என்று எழுதியிருக்கிறது. சிறைப்பட்ட தன்னுடைய சொந்தங்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில யார் யார் இன்னும் சிறையிருப்புகளில் இருக்கிறார்களோ அவர்களை இந்த மாதத்தில் தேவன் விடுவிப்பார். Praise the Lord. ஆமென். அது எந்த விதமான கேப்டிவிட்டியா இருந்தாலும் God will break every chain. He will break every bondages and he will set people free. இதான் 3வது நடக்க போகுது. 4வது வேதம் சொல்லுகிறது, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் விசேஷித்த விதமாய் திருப்பிக் கொள்வீர்கள். 5வதாக தாவீது பிடித்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த வசனத்துல வாசிங்கன்னா, அதாவது அந்த பெரிய ஆசீர்வாதம் எங்க என்னெல்லாம் இருக்கு அதுலனா 16ஆம் வசனத்துல வாசிங்கன்னா தெரியும். அது பெரிய ஒரு கொள்ளை, ஒரு பெரிய கொள்ளை. ஏன்னா நம்முடைய தேவன் வெறுமையாக உங்களை அனுப்ப மாட்டார், நான் விசுவாசிக்கிறேன். அதனால ஒரு பெரிய கொள்ளையில் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அது தேவன்
நிச்சயமாய் அருளி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தாவீது முந்திக் கொண்டான், தாவீது முறியடித்தான், தாவீது விடுவித்தான், தாவீது திருப்பி கொண்டான், தாவீது பிடித்து கொண்டான். பிரைஸ் காட். ஆமென். தாவீதுனா பில்லவடன் அர்த்தம். அந்த இடத்துல உங்க பேரை வைத்து பாருங்க. ஆண்டவர் சிக்லாகில் இருந்து எபிரோனுக்கு நேராக நடத்துகிறார். எபிரோன் ஒரு ஹில் கண்ட்ரி மாத்திரம். அதோடைய மீனிங் என்ன தெரியுமா? ஃபெலோஷிப், ஐக்கியம் என்ற அர்த்தம். ஆண்டவர் உங்களை இந்த மாதத்தில் அவிதமாகத்தான் நடத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். விசேஷமானவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, மேலான எண்ணங்கள் உங்களுக்குள் வரும்படி, உங்களுடைய அபிஷேகம், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் முழுவதுமா அது எங்க உங்களை உயர்த்தணுமோ அந்த எல்லைகளுக்குள் கொண்டு வரும்படி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். You shall overtake, and whatever that is taken from you, you will recover everything. It is not just a compensation, it is more than that. Praise God. ஆமீன். ஒரு ஈடு செய்யும் நிலைமை அல்ல, அதையும் கடந்து தேவன் சில மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அருள போகிறார். நீங்க இழந்தது மட்டுமல்ல, இழந்தது நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் அதை பார்க்கிலும் மேலானவைகளை பெற்று பெரிய பெரிய சாட்சிகளோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரலோக தேவனே, அதை நீ பின்தொடர், அதை நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. You shall surely overtake and recover all. Everything that is taken from you, you will snatch it back. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் நஷ்டமடைந்து இருக்கிறோம் என்கின்ற வெளிப்பாடுகளை தந்து, ஆண்டவரே, அவைகளை திருப்பிக் கொள்ளக்கூடிய தெய்வீக வல்லமையை, பலனை தந்து, ஞானத்தை தந்து, ஆலோசனைகளை தந்து, சகலவற்றையும் வசப்படுத்திக் கொள்ளும்படி அனுக்கிரகம் பண்ணும் தகப்பனே. ஆண்டவரே, பற்பல தேசங்களில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவரை நாங்கள் முந்திக் கொள்ளுகிற மாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தினாலே எப்பிராயீம் முந்திக் கொண்டானப்பா. அற்புதத்தினாலே 38 வருஷமாய் பிந்தி போனவன் முந்திக் கொண்டான் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவும் கிருபையும் வெளிப்பட்டபடினால் 11ஆம் மணி வேளையில் வேலைக்கு வந்தவர்கள் முந்திக் கொண்டார்கள் அப்பா. அப்படியே கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது அன்பின் கரத்தை எங்கள் மேல் வைப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் இந்த விசிபிள் ஹேண்ட் ஆஃப் காட் இந்த மாதத்திலே கடந்து வருவதை மற்றவர்கள் கண்டுகொள்ளட்டும் தகப்பனே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, the widow of Zarephath, சாரிபாத் விதவையுடைய கிச்சன்ல அந்த பார்த்த அந்த கரம், அவளுடைய அடுப்பாங்கரையில் அவள் பார்த்த தேவக்கரம், ஆசீர்வாத கரம், ஆண்டவரை வெளியரங்கமாய் தேசத்தில் தென்பட தொடங்கினதே. அப்படியே கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. சின்ன சின்ன காரியங்களில் வெளிப்பட்ட தேவ கரங்கள் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பகிரங்கமாய், வெளியரங்கமாய், பெரிய பெரிய காரியங்களில் வெளிப்படட்டும், தென்படட்டும். ஆண்டவரே, இது கர்த்தருடைய கரம், இது கர்த்தருடைய விரல் என்ற அந்த நாட்களில் ஆண்டவரே எகிப்தின் மந்திரவாதிகள் சொன்னது போல ஆண்டவரை ஜனங்கள் சொல்லும்படி உமது கரம் வெளியரங்கமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, போக்கிய வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பீராக. ஆண்டவரே, எந்த தீமைகள் வந்தாலும் அந்த தீமைகள் அணுகாதபடி வேலடைத்துக் கொள்ளும். பரிசுத்த இரத்தத்தினால் அடையாளம் போட்டு ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, சட்ட திருத்தங்கள் சாதகமாய் உண்டாகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திர. வேலை ஸ்தலங்கள்ல ஆண்டவரே உயர்வுகள் கடந்து வரட்டும், சம்பள உயர்வுகள், மேன்மைகள் கடந்து வரட்டும்ப்பா. வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நிறுவனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவரையும் கரங்களை தருகிறோம். அநேக ஊழியக்காரர்கள் இணைந்திருக்கிறார்கள். அப்படி ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.